சென்னை பனையூரில் விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தாவேகவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து தாவேக தலைவர் விஜய் வரவேற்றிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தகவல்களை பகிர்ந்து. தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளை நிறைவு செய்த பிறகு இப்பொழுதுதான் அந்த கட்சி ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்கின்றது. அதாவது அந்த கட்சியை நோக்கி மாற்றுக் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் வர தொடங்கி இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு தொடக்க விழாவாகத்தான் இந்த செங்கோட்டையனினுடைய நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையன் வந்து இணைந்திருப்பதன் மூலமாக அடுத்தடுத்து இதுபோன்று பல்வேறு கட்சிகளில் 2ஆம் நிலையில் இருந்த தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எனவே 2 ஆண்டுகளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு இருந்ததற்கும் இனி வரக்கூடிய இந்த 6-7 மாதங்களில் அந்த கட்சியினுடைய செயல்பாடு இருப்பதற்கும் இடையே நிறைய மாற்றங்கள் இருக்கும் என்று தாவேகாவினர் எதிர்பார்க்கின்றார்கள். விஜயும் கூட மேற்கு மாவட்டங்களிலே அதிகமாக சுற்றுப்பயணம் செய்வதற்காக தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் தான் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஒரு அனுமதியினை கேட்டிருந்தார்கள். வரக்கூடிய அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் சேலத்தில் பிரச்சாரம் செய்ய முயற்சித்திருந்தார்கள். காவல்துறையினர் ஒரு சில காரணங்களை சொல்லி வேறொரு நாளிலே அனுமதி கேட்குமாறு கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுது செங்கோட்டையன் இணைந்திருப்பதன் மூலமாக செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும் இடையே கடுமையான அந்த ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனையிலே பல முக்கிய விஷயங்களும் பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களுடைய கள நிலவரம் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கும் பொழுது மேற்கு மாவட்டங்களிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான வாக்குகளை பெற முடியும், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல் முறை வாக்களிக்க போகின்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் செங்கோட்டையன் பகிர்ந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே ஈரோட்டிலே ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது சுற்றுப்பயணமோ மேற்கொள்ளக்கூடிய வகையிலே தனக்கு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று செங்கோட்டையனிடம் விஜய் வேண்டுகோள் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கான முதல் பணியாகவும் அது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சேலத்தில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக ஈரோட்டில் நடத்துவதற்கான முயற்சியினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதன் மூலமாக தாவேகா தலைவர் விஜய் அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கு மாவட்டங்களுக்கு உள்ளாக மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தனது சட்டை பையில் வழக்கமாக ஜெயலலிதா படத்தை தான் செங்கோட்டையன் வைத்திருப்பார். இன்றும் கூட ஜெயலலிதா படத்துடன் தான் செங்கோட்டையன் சென்றிருந்தார். சட்டை பையிலே ஜெயலலிதா படம் இருந்த நிலையில்தான் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்திலே செங்கோட்டையன் இணைந்து கொண்டிருக்கின்றார். எம்ஜிஆர் குறித்த புத்தகத்தையும் செங்கோட்டையன் விஜய்க்கு வழங்கி இருக்கின்றார். எம்ஜிஆர் தொடர்பாக விஜய் தெரிவித்து வரக்கூடிய கருத்துகள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடையே ஒரு நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எம்ஜிஆர் தொடர்பாக மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் என்றாலும் விஜய் பேசக்கூடிய கருத்துகள் திரைத்துறையிலிருந்து விஜயும் வந்தவர் என்ற அடிப்படையிலே இயல்பாகவே விஜய்க்கு எம்ஜிஆர் மீது ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் என்பதை நம்புகின்றார்கள். எனவே செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த நிர்வாகிகள் அந்த பக்கம் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு சில மனமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய கட்சி ஒரு முக்கியமான கட்டத்தில் தற்பொழுது வந்து நிற்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே விஜய்க்கென இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் தேர்தல் நெருங்க இன்னும் அதிகரிக்க கூடுமா அல்லது தேர்தல் நெருக்கத்தில் விஜய்க்கான அந்த வாக்குகள் என்பது குறையக்கூடுமா என்பது உட்பட பல கேள்விகள் அரசியல் களத்தில் எதிரொலித்தபடியே இருக்கின்றன. விஜய் கட்சி தொடங்கிய பொழுது பல கருத்துக்களையும் சொன்னார்கள். விஜயால் கட்சியை எல்லாம் தொடர்ந்து நடத்த முடியாது என்று சொன்னார்கள். அதன் பிறகு 6% என்றார்கள். அதன் பிறகாக கருத்து கணிப்புகளிலே இரட்டை இலக்க வாக்குகளை தாண்டுவார் என்று சொல்லி 15% வாக்குகள் என்றெல்லாம் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நிலையில்தான் இந்த நகர்வை மேற்கொண்டிருக்கின்றார் செங்கோட்டையன். அதிமுகவில் இருந்து துணிச்சலோடு அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அரசியல் செய்தவர். முக்கியமான துறைகளை கல்வித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு பொறுப்புடைய அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் கடந்த காலத்திலே எம்ஜிஆர் ஆட்சி காலம் முதல். அப்படி இருக்கும் பொழுதே செங்கோட்டையன் இது போன்ற ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கின்றார். தாவேகாவினுடைய துண்டை அணிந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக தற்பொழுது செங்கோட்டையன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக கட்சியினுடைய நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகளை செங்கோட்டையன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சில சவால்கள் இருக்கலாம். செங்கோட்டையன் மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார். உடனடியாக விஜய் அவருக்கு நிர்வாக பொறுப்புகளை வழங்கி இருக்கின்றார். எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு அவருக்கு கிடைக்கும் என்பதும் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையிலே செங்கோட்டையன் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு முன்னிருக்கக்கூடிய சவாலாக இருக்கும். அதை விஜய் தலைமையிலான அந்த கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் எவ்வாறு கையாளப் போகின்றார் என்பதும் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.